பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கராதாலை. இது பேர் தான் கராதாலை. நல்லா பார்த்துக்கிறேன். இந்த கராதை பார்த்திங்கன்னா ரோட்டு ஓரங்களில் அதிகமான இடங்களில் கிடைக்கும், கிராமப்புறங்களில் அதிகமாக இருக்கும். இந்த கராதலையை குழந்தைகளோட தலைப்பாரத்திற்கு பயன்படுத்தலாம். குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப தலைப்பாரங்கள் இருந்துச்சுன்னா தலைப்பாரம் வந்து குறையிறதுக்காக இதை யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஒரு மகத்துவமான ஒரு விஷயம். சீக்கிரத்தில் குணமாயிடும். தலைப்பாரத்தை வந்து ஈஸியாக எடுத்துடும், செலவு கிடையாது. அதனால் இந்த விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணி பெரிய லெவலில் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கராதலை செடி பக்கத்தில் நிற்கிறேன். இப்படி தான் காய்கள் இருக்கும். இந்த மாதிரி இலையில் வந்து கொஞ்சம் நிறமாக இருக்கும். இதுதான் வந்து கராதலை. அந்த கராதலை செடியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பார்த்துக்கிறேங்க. ரோட்டு ஓரங்களில் அதிகமாக வந்து இருக்கும். வாகனங்கள் போகிறத நீங்கள் பார்த்துருக்கீங்க, இருக்கும், அதிகமாக இருக்கும். இதில் வந்து இந்த இருக்குல்ல, இந்த காய்ப்பகுதியை வந்து நம்ம இப்படி இந்த இடத்துல கொஞ்சம் முன்னாடி வச்சு உடச்சி விட்டிங்கன்னா நல்லா வந்து பால் வடியும். இந்த பாலை எடுத்து தான் நம்ம வந்து போகிறோம். அந்த உடச்சிருந்தே கொஞ்சம் அதில் வந்து பால்கள் வந்து அதிகமாக வந்து அந்த கராதலையை கொஞ்சமாக ஊற்றி கையில் நல்லா தேய்க்கிறாங்க. தேய்ச்சா அந்த மாதிரி நிறைய வரும். நிறைய இருக்கிறத எடுத்து தான் அப்படியே ஒரு இதில் எடுத்து அடிப்பேன். எடுத்து அதை எடுத்து லைட்டாக 10 போட்டு விட்டிங்கனாலே போதும். அப்படி இந்த மாதிரி ஒரு 10 போட்டு விட்டிங்கன்னா போதும், கிளியர் ஆகிடும். இது போடுறது பார்த்திங்கன்னா என்னோடய பையனுக்கு தான் போட்டு இருக்கிறோம். அவ்வளோதான். அப்படி நிற மாதிரி இருக்கிறத எடுத்து அப்படியே 10 போட்டுருந்தேன். உச்சியில் ஒரு 10 எடுத்து நெத்தியில் ஒரு 10 போட்டுக்க வேண்டியது. ரொம்ப சீக்கிரமாக நீர் இருந்துச்சுன்னா எடுத்துடும். அந்தளவுக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.